அப்பா வணக்கம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்பா. அப்பா உங்க பிறந்த நாள் ரீல்ஸ் பார்த்தேன். ரொம்ப எளிமையா கொண்டாடுறதா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும்ப்பா, நீங்க எவ்வளவு எளிமை விரும்பின்னு. எளிமையான மனிதர்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் சொன்னீங்க உங்க கழக உடன்பிறப்புகள் எல்லாரும் கழக அரசு சாதனைகளை உங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பொதுக்கூட்டம் போட்டு சொல்லுவாங்க மக்களுக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த முறை மொழி பிரச்சனையே நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போறோம் பிறந்த நாளுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வேற வழி இல்ல, எந்த சாதனைகளும் நீங்க செய்யல. பொதுக்கூட்டம் போட்டு உங்க கழக உடன்பிறப்புகள் சொல்ற அளவுக்கு நீங்க என்ன சாதனைகள் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு வெறும் வேதனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வேணா பொதுக்கூட்டம் போட்டு சொல்லுங்க. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். மொழி உயிர் பிரச்சனையா? உயிர் போற பிரச்சனை இருக்கீங்க. ஒரு அன்றாட அத்தியாவசிய தேவைகள் கூட இப்ப பூர்த்தி ஆகல மக்களுக்கு. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் பொருளாதாரம் ரொம்ப 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 வலிமை இழந்து கிடக்கு. யார் கையிலயும் காசு இல்ல. எவ்வளவு வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தல. பண நடமாட்டமே இல்ல மக்கள் கிட்ட. எல்லாமே உங்க ஒரு குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு தமிழகம். இதுல வேற இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கணுமா தமிழகம். நீங்க இருக்க வரைக்கும் எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கே வழிகாட்டி நல்லா வழி காட்டுறீங்களே. கள்ளச்சாராயம், போதை பழக்கம், இளைஞர்கள்லாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க? கலாச்சார சீரழிவு, எத்தனை பாலியல் வன்கொடுமைகள். எதை கட்டுப்படுத்துறீங்க நீங்க? ஏதாவது ஒண்ணுத்துக்கு நீங்க உரிய தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமைகள் தினம் ஒரு செய்தியா இருக்குமா? இந்தியாவுக்கு வழிகாட்ட போறாராம். மொழி பிரச்சனையை கையில எடுத்து நம்ம எல்லாரும் போராடணும். நீங்க போராட்டத்துக்கு கூப்பிட்டோம்னா எல்லா மக்களும் உங்க பின்னாடி வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும், என்ன மொழி படிக்க வைக்கணும்ன்ற சுய சிந்தனை எல்லாருக்கும் இருக்கு. தமிழக மக்கள் யாரும் இன்னும் முட்டாளா இல்ல. தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். மொழி பிரச்சனையை காப்போமா? தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். நானும் சொல்றேன். எதுக்கு? உங்களோட குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்கு. தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்பா. நன்றி.